எங்கள் வீட்டில் இப்போ மாங்காய் ஊறுகாய் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு மாங்காய் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி அதை வெயிலில் காய வச்சு அதில் ஈரம் இல்லாமல் சின்ன சின்ன பொடி துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதை 3 நாள் வெயிலில் வச்சு எடுத்தேன். ஏன்னா இங்கே வெயில் இல்லாதனால நீங்கள் வெயில் இருந்தால் 1 நாள் வெயிலில் வச்சு எடுத்தாலே போதும். அது நல்லா ஊறின அப்புறமா அதுக்கு தேவையான அளவு மிளகு பொடி போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுக்கணும். அதை பவுட்ரு பண்ணி எடுத்த அப்புறமா நம்ம ஆல்ரெடி மாங்காயில் மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். இந்த பொடியையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, மஞ்சப்பொடி இவ்வளவும் போட்டு ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாங்காய் ஊறுகாய் கூட இந்த தாளிப்பை ஊற்றினா செம்மையான டேஸ்ட்டான ஊறுகாய் ரெடி.